எஸ்தருடைய காரியத்திலையும் நம்ம ஏற்கனவே பல நாள் பார்த்துட்டோம். ஒரு அனாதை தாய் தகப்பன் இறந்த வீட்டுல போய் அவங்க பெரியப்பா பையன் முருதகாய் வந்து அவங்கள அடாப்ட் பண்ணி வந்திருக்கலாம். தங்கச்சியை வந்து நான் வளர்க்குறேன்ட்டு சொந்த மகளாக வளர்க்குறாரு. ஸோ முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க தயவு கிடைக்குது. முருதகாயின் கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. முருதகாய் எடுத்து வளர்க்குறாரு. அவங்க ஒரு தாயின் அன்பு கிடைக்காத ஒரு தனிமையான வாழ்க்கை. இது ப்ராஃபட்டிக் வேர்டு நமக்கு. இன்னைக்கு அநேகர் தாயின் அன்பு புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். தாயின் அன்புன்றது ஒப்பற்ற அன்பு. ஏன்னா ஆண்டவர் வந்து நான் தேற்றுவேன், நான் தேற்றரவாளன்னு சொல்றவரு, கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்றவரு எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு? ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்றார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் தேற்றுவேன்றார். அப்ப ஒரு தாயின் அன்பை எவ்வளவு பெருசா சொல்றாரு பாருங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணுனார். இட்ஸ் a command. If you honor, if you obey your father and mother, I will bless you ன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு கட்டளை கொடுக்கிறார். அப்ப அந்த தாயின் அன்பு எவ்வளவு மேலானது. அந்த தாயின் அன்பு எஸ்தருக்கு இல்லை. அனாதை. எப்படி அண்ணாளுக்கு மலடின்ற வார்த்தை தான், மலடி மலடின்னு அவளை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா இங்க எஸ்தரை வந்து அனாதை. எப்படி இருந்திருக்கும்? மிச்ச தாய் தகப்பனை பார்க்கும் போதெல்லாம் எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை பல தடவை நான் பேசிட்டேன். ஆனாலும் எஸ்தருடைய கேரக்டரை பத்தி பேசும்போது அதிகமாக பேசுறேன் நான். இங்க நம்ம ஒரு டே டு டே லைஃப், அதுதான் இப்ப நம்ம விஷுவலா பாக்குறது. அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும் அந்த துக்கமான நாட்கள். எஸ்தருடைய அந்த ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இங்கேயும் தனிமை. யார்கிட்ட போய் பேசுறது? ஸ்கூல்ல வந்து ஒரு பிள்ளைய அடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து இல்ல பென்சிலை திருடிட்டாங்க அப்படின்னா வந்து பிள்ளை வந்து ஓடியாந்து அம்மாட்ட தான் பேசும். அம்மா அப்படி நடந்துருச்சுமா ஸ்கூல்லன்ட்டு. எவ்வளவுதான் பெரிய நீங்க பிரதான மந்திரி ஆனாலும் உங்க அம்மா வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். சாப்பிட வரீங்களான்னு கேட்பாங்க. டேய் வாடா சாப்பிட அப்படின்தான் கூப்பிடுவாங்க. அப்ப டெல்லிக்கு மந்திரியிடாலும் பிள்ளைதான். அந்த தாயின் அன்பு எஸ்தருக்கு கிடையாது. அண்ணன் காலையிலே கிளம்பி போயிடுவார். அண்ணன் காலையில எழுந்துருவார், சமைப்பார், எஸ்தர் ஹெல்ப் பண்ணும். எல்லாம் சமைச்சு வச்சுட்டு, இந்த அம்மா இதை காலையில சாப்பாடு வச்சுக்கோ, இது மத்தியானம் சாப்பாடு வச்சுக்கோ, ராத்திரி லேட் ஆச்சுன்னா இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அண்ணன் கிளம்பி போயிடுவாரு. அண்ணன் அங்க அரண்மனை வாசல்ல காவல் காக்குற வேலை. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தன்னை அண்ணன் சொல்லி கொடுத்த வேலையை வீட்டை பெருக்கி தொடச்சி பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு இது ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கும். அங்க ஸ்கூல்ல போனாலும் ஸ்கூல்ல விடுறதுக்கு அத்தனை அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. இதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மற்ற தாய் தகப்பனை பார்க்கும்போது இந்த எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப நம்முடைய தாய் தகப்பனை சுற்றி இருக்க தாய் தகப்பனை நம்ம பார்க்கணும். இந்த தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பை நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. அவங்க படிச்சவங்களா, படிக்காதவங்களா, நல்லவங்களா, கெட்டவங்களா, அது பார்க்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் நல்லவனாக இருந்தால் அவனை கனம் பண்ணு, உன் தாய் நல்லவளா இருந்தால் கனம் பண்ணுன்னு சொல்லல. whether they are good or bad, honor them, obey them. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த இளையகுமாரன் கதையை சொல்லும் போது ஒரு தகப்பன் வச்சுதான் கதையை சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இளையகுமாரன் போய் அவன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டான் பாவத்தின் பாதையில. ஆனால் அவர் மனம் இறங்கினார் என்றார். எஸ்தர் யார்கிட்ட போகும்? யாரும் கிடையாது. அண்ணன் வந்தா அண்ணன்ட்ட பேசும். அண்ணனை தவிர வேற வழி கிடையாது. நாள் முழுக்க அது அப்படி வாசல் உட்காந்து மிச்ச தாய் தகப்பன் அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போறதையும் கூட்டிட்டு வர்றதையும் பார்க்கும். அப்ப நமக்கு இது ப்ராஃபட்டிக் வேர்டு. நம்ம பிள்ளைகளோட நம்ம அப்படி இருக்கிறோமா? ஐக்கியமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எஸ்தரை பாரி வச்சிருக்கோமா நம்ம பிள்ளைகளை? அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும்.
பிள்ளைகளோட ஃப்ரெண்டுமா இருக்கணும். ஆண்டவரே சொல்றாரு, மோசையோட ஒரு நண்பனோட நண்பன் பேசுவது போல பேசுவேன்றாரு. அப்ப நம்ம பிள்ளைகளோட அப்படி போல பழகணும், ஐக்கியமா இருக்கணும். பிள்ளைகள் என்ன படிக்குது, இன்னைக்கு என்ன இன்னைக்கு எழுதிட்டு வந்திருக்குது, சின்ன பிள்ளை ஏதோ வரைஞ்சிருக்குதா, ஸ்கூல்ல போய் வரைஞ்சிருக்குதா, ஏதோ காமிக்குதா, அதை உண்மையா பார்க்கணும். இது என்ன வரைஞ்சிருக்குது. அப்ப நம்ம பிள்ளைக்கு என்ன மாதிரி இமேஜினேஷன் இருக்கு, என்ன மாதிரி திங்க் பண்ணிருக்கு, என்ன மாதிரி ஃபீல் பண்ணி இருக்குது, அது என்ன மலை வரைஞ்சிருக்குதா, அது 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 ஒரு மரத்தை வரைஞ்சிருக்குதா, அது குருவி காக்கா வரைஞ்சிருக்குதா, எல்லாமே அது எப்படிலாம் யோசிச்சிருக்குதே. அதெல்லாம் நம்ம கவனிச்சதை சொல்லணும். பரவாயில்லையே, அந்த மலையை வரைஞ்சிருக்கிற. ஏன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ், மலை எவ்வளவு பெருசு இருக்கணும், அந்த மலைக்கு பக்கத்துல மரம் எவ்வளவு பெருசு இருக்கணும், வீடு எவ்வளவு பெருசு இருக்கணும், அது உருவங்கள் எவ்வளவு பெருசு இருக்கணும், அந்த கம்பாரிசன்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ரெகக்னைஸ் பண்ணணும் அதை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் படம் வரைஞ்சு அதை நான் மற்றவங்ககிட்ட நான் காமிச்சு மற்றவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் எனக்கு அந்த அந்த பெயிண்ட் பண்ணதோடைய அந்த படம் வரைஞ்சதோட சந்தோஷமே எனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. நான் படம் வரைவேன், வரைஞ்சிட்டு அதை பார்த்து மற்றவங்க சொல்லும் போதுதான், நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் சந்தோஷமா இருக்கும். அது ஆண்டவருடைய படைப்பு. அப்படி ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, கிரியேட்டிவிட்டி அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒண்ணு வரைஞ்சி நம்ம ஒரு கதையை எழுதி, கவிதை எழுதி, இல்லை ஒரு படத்தை வரைஞ்சி அப்படி சும்மா நம்மளே பார்த்து வச்சுக்கிறதுக்காக இல்லை. மற்றவங்க பார்த்து அதை சொல்லும் போதுதான், அதை அப்ரிஷியேட் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். அப்படி போல நம்ம பிள்ளைகளை பார்த்து அனாதை மாதிரி இருந்துடக்கூடாது. அதுதான் எஸ்தர் அனாதையா காமிக்கிறார். நம்ம பிள்ளைகளை அனாதை கிடையாது. நம்ம பிள்ளைகளோட அரவணைக்கணும், பேசணும், உட்கார வச்சு பேசணும், வாலண்டியரா போய் பேசணும். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவங்க மனைவி முன்னாடி ஒரு பேட்டியில பேசினது ஞாபகம் வருது. அவங்க பையன், அவருடைய பையன், அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் காலேஜுக்கு போகும்போது கூட அவங்க அப்பா வந்த பிறகுதான் சாப்பிடுவாராம். அவங்க அப்பா வர வரைக்கும் வாசல்லையே உட்கார்ந்துருப்பாராம், வாசல்லையே தூங்கிடுவாராம். அவங்க அப்பா வரணுமா, அவங்க அப்பா வந்த பிறகு அவங்க அப்பா கூட தான் போய் சாப்பிடுவாராம். 2 பிள்ளைகள், அண்ணன் தங்கச்சி 2 பேருமே அவங்க அப்பாட்ட தான் எல்லாமே பேசுவாங்களாம். அவங்க அம்மாட்ட அவ்வளவு பயமா, அவங்க அம்மா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம். 2 பேரும் உங்க அப்பா வரதா காத்திருப்பாங்க. உங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பாட்ட தான் போய் பேசுவாங்க. சில சமயம் உங்க அம்மா உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே தயங்குவாங்களாம். அப்ப அவரே சொல்லுவாராம், உங்க அப்பா அது ஏதோ பேச விரும்புது, நீ இருக்கிறதுனாலதான் பயப்படுது, நீ போயிருன்னு வரான், நீ போ, அந்த பிள்ளைங்க ஃப்ரீயா பேசட்டும்னு வரான். எப்படி பாருங்க, அவரு அவ்வளவு பிஸியானவர். ஏன்னா கலைஞர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இவர் டிப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. இவர் வர்றதுக்கு லேட் ஆகும். அவ்வளவு அதிகாரிகளை பார்த்துட்டு அவ்வளவு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு அவ்வளவு லேட்டா வரும்போதும் அவர் பையன் வாசல்லையே படுத்திருப்பாராம். எப்படி இருக்கும் தகப்பனாருக்கு பார்க்கும்போது? இது கேட்கும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்குது? நம்ம அந்த மாதிரி பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். அதுதான் இது வெறுமனே ஏதோ எஸ்தர் அனாதையா இருந்தா ராஜாட்ட வைத்தினார் அல்லேலூயா ஆமேன்ட்டு போயிடக்கூடாது. அண்ணன் மாத்திரம்தான் ஒரே ஆதரவு. அண்ணாளுக்கு அவ ஹஸ்பண்ட் எல்கானா தான் ஒரே ஆதரவு. இங்க அண்ணன் மாத்திரம்தான் ஆதரவு, வேற யாரும் கிடையாது. எவ்வளவு நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஓடுது. வஸ்தியுடைய ரீப்ளேஸ்மெண்டா தான் எஸ்தர் போறாங்க. இவர் அந்த காலகட்டம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அது ஏற்கனவே நான் பேசிட்டேன். எஸ்தரை பத்தி நான் பேசினது அது இருக்குது யூடியூப்ல. அதுல இருக்குது காலகட்டம். எப்ப அவர் ராஜாவானாரு, எத்தனை வருஷம் கழிச்சு அந்த அந்த திருமணம், வஸ்தியோட திருமணம் எப்படி ஆச்சு, எஸ்தர் அந்த அரண்மனை விட்டு எப்ப போனாங்க, அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்தர் எப்படி ராணி ஆனாங்க, அந்த வஸ்திக்கு பிறந்த குழந்தை என்ன ஆச்சு, எல்லாமே அந்த எஸ்தருடைய இதுல நான் பேசியிருக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அது இல்லை. அந்த சஃபரிங், டே டு டே சஃபரிங்ல அந்த லைஃப் உடைய சஃபரிங் எப்படி இருந்துச்சுன்றதுதான். அதுதான் விஷுவலைஸா பார்க்கணும். நீ ஒரு காரியத்தை பார்க்கும்போது எதை உன்னிப்பா பார்க்கணும்னு பார்க்கணும். மேக்ரோவிஷன், மைக்ரோவிஷன் வாங்க பைபிள்ல. நீங்க மேக்ரோவிஷன்ல அனாதையா இருந்தாங்க, ராஜாத்தி ஆயிட்டாங்க, முர்தேகை எடுத்து வளர்த்தாருன்னு. ஆனா அந்த டே டு டே லைஃப் எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? சின்ன வயசு, ஒரு 10 வயசு பிள்ளை,
ஒரு 10 வயசு 8 வயசுன்னு வச்சுக்கோங்க, 7 வயசு 8 வயசுல வந்துச்சுன்னு வைங்க. 7 வயசு 8 வயசு ஒரு ஒரு சிறுமி, அந்த சிறுமியுடைய அந்த அநாத வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப நீங்க இந்த பைபிள உன்னிப்பா பாத்தீங்கன்னா, டே டு டே லைஃப்ல நீங்க போகும்போது ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளை அநாத பிள்ளைகளை பார்க்கும்போது தெரியுது, எஸ்தர் மாதிரி அந்த பிள்ளையுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் கொண்ட பேசுவார். 1000 ஒருத்தியாதான் அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. நிறைய பேர் கூட்டு போறாங்க ஸ்திரீகளை. அதுல எஸ்தரும் அந்த 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 அரண்மனை எப்படி பார்த்திருப்பாங்க, பிரமிச்சு போய் பார்த்திருப்பாங்க, இவ்வளவு பெரிய அரண்மனையான. ஏன்னா அன்னை மருதகாய் வீடு அவ்வளவு பெருசா இருந்திருக்காது. இவ்வளவு பிரமிப்பா அப்படியே இவ்வளவு அறைகளா, ஒரு பங்களா பார்க்கும்போது எப்படி இருக்கும், அரண்மனைன்னு எப்படி யோசித்து பாருங்க. அந்த பிரம்மாண்டம் பார்த்து பிரமிச்சு போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இந்த அரண்மனைக்கே ராணியாக ஆண்டவர் உயர்த்த போறான்னு தெரியாது. அப்ப இப்படி போல இருக்கவங்க நம்ம அசட்டை பண்ண மாட்டோம், யாரையும் அசட்டை பண்ண மாட்டோம். எஸ்தரை போல இவங்களை உயர்த்துவாங்களோ அப்படிதான் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு எஸ்தரை போல இருக்கிறவங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை, நான் அனாதையா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லை, ஆதரவுக்கு யாரும் இல்லையே. சொந்த சகோதர சகோதரிகள் கூட வெறுத்து போயிருப்பாங்க, தாய் தகப்பன் கூட மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் மறவாமல் நினைக்கிற கர்த்தர், கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்தி உட்காருப்பா. அதான் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் 100 நீ பெற்றுக்கொள்வாயின்றார். சகோதர சகோதரிகளை தருவார் ஆண்டவர். என் வாழ்க்கையில நடக்குது. அதனாலதான் நான் சொல்றேன் தைரியமா, நம்ம நடத்துனவர்களை, நம்ம நடத்துகிறவர்களின் விசுவாசத்தை பாருங்கள்னு பவுல் சொல்லி இருக்கிறார் எபிரேயர்ல. அப்ப நம்ம எதையெல்லாம் இழந்தோம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் 100 தருவார். அந்த இங்கேயும் பாத்தீங்கன்னா எஸ்தரை அந்த 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 அரண்மனைக்கு ராஜாத்திய உயர்த்தினது மாத்திரம் அல்ல, எல்லார் கண்ணிலையும் தயவு கிடைக்க செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மொர்தெகாய் கண்ணில் தயவு கிடைக்குது. நான் அவட எடுத்து வளர்க்குறேன்னு கொண்டாடுறாரு பாருங்க, அங்க தயவு பாராட்டினாரு. அடுத்து அரண்மனையில இருக்க எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்குது. கடைசியா ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. அதுக்கு மேல ராஜாதி ராஜா ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. எப்பேற்பட்ட கிருபை பாருங்க எஸ்தருக்கு. எஸ்தர்னாலே அதான் தயவு, ஃபேவர், எல்லார் கண்ணிலையும் தயவு கிடைக்க செய்யறாரு. அப்படி கொண்டு போறாரு, தேசத்துக்கே ஆசீர்வாதமா வைக்கிறாரு. இப்ப நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தேன், அனாதை வாழ்க்கை, அனாதை அனாதை அனாதைன்னு. இப்ப அவங்க ராணியான பிறகு எப்படி யோசித்து பாருங்க. சுத்தி வர எப்போதும் ஜனங்க, எப்போதும் ஜனங்க, 24 மணி நேரமும் ஜனங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லா வேலைகளையும் செய்வதற்கு, அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு. சுத்தி சுத்தி பார்த்தாலும் எப்போதும் சுத்தி வர ஜனங்கள் எப்படி ஆக்கிட்டாரு பாருங்க. எஸ்தர் யோசித்து பாருங்க, ராணியான பிறகு அவங்க பாஸ்ட் லைஃபை யோசித்து பார்த்தாங்கன்னா, ஒரு நோஸ்டால்ஜியா மாதிரி யோசித்து பார்த்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். தனிமையா இருந்த அந்த நாட்கள், தனிமையா இருந்த நாட்கள். இதுதான் பாடலா எழுதணும் நம்ம. சும்மா என்னவரே என்னவரே அவரே இவரே அப்படின்னு ஏதோ போட்டு ஏதோ உதட்டுல போட்டு பாடிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களே நீ அனாதையா இருந்த அந்த எஸ்தர் ராணியான பிறகு தன் பாஸ்ட் லைஃப பாடினாங்கன்னா எப்படி இருக்கும், சாட்சிய சொன்னாங்கன்னா, பாட்டா பாடினாங்கன்னா எப்படி இருக்கும். அனாதையா இருந்த ஒவ்வொரு நாளும் எய்த்த வீட்டுல இருந்த அந்த தாயை பார்த்து ஏங்கின நாட்கள், பக்கத்து வீட்டுல இருந்த பாட்டி தாத்தா அப்பா அம்மான்னு இருந்த அவங்களெல்லாம் பார்த்து, சித்தப்பா சித்தின்னு அந்த பிள்ளை இருந்ததை பார்க்கும்போது ஏங்கின ஏக்கங்கள். எனக்கு இப்படி ஒரு சித்தப்பா இல்லையே, எனக்கு ஒரு இப்படி சித்தி இல்லையே, எனக்கு ஒரு அப்பா அம்மா இல்லையே, எனக்கு ஒரு தாத்தா பாட்டி இல்லையே, பெரியப்பா பெரியம்மான்னு எனக்கு இல்லையே, அண்ணன் தங்கச்சி யாருமே இல்லையே, எப்படி அனாதையா இருந்தேன். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆனா கர்த்தர் மாத்துவார், கர்த்தர் மாத்துவார். அந்த தனிமை வாழ்க்கையை மாத்துவார். எல்லாம் இருந்தும் ஒண்ணும் இல்லாத போல நம்ம இருக்கலாம், கர்த்தர் அதை மாத்துவார். ஆவிக்குரிய ரகசியம் இது. அதுக்குத்தான் காட்சியா பாருங்க, காட்சியா பாருங்க, நுணுக்கமா பாருங்க, நுணுக்கமா பாருங்க. ஒரு வாழ்க்கைய பைபிள பார்க்கும் போது, படிக்கும் போது நுணுக்கமா பார்க்கணும்.